நான் உங்கள் கிருஷ்ணா. சார் நம்ம இந்த வீடியோவில் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா இனக்கலப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தலைப்பு இனக்கலப்பு. ஸோ நமக்கு எலக்ட்ரான் வகை தெரியணும். எலக்ட்ரான் வகை, ஸோ 2 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா இனக்கலப்பு sp-ஆ இருக்கும். அதனுடைய வடிவம் நேர்கோடு. 3 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா இனக்கலப்பு sp2-ஆ இருக்கும். அதனுடைய வடிவம் தள முக்கோணம். 4 எலக்ட்ரான் இருந்தால் உங்களுக்கு தெரியும் sp3 இனக்கலப்பு நான்முகி அமைப்பில் இருக்கும். 5 எலக்ட்ரான் இருந்தால் sp3d இனக்கலப்பு முக்கோண இருபிரிவுடன் அமைப்பில் இருக்கும். 5 எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான் இருந்தால் sp3d2 இனக்கலப்பு இருக்கும் எண்முகி அமைப்பில் இருக்கும். 7 எலக்ட்ரான் இருந்தால் sp3d3 அமைப்பில் இருக்கும் ஐங்கோண இருபிரிவு. சார் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இனக்கலப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சார் பார்க்கலாம்னா 1/2 இணைதிறன் எலக்ட்ரான் மோனோவேலன்ட் அணுக்கள் பிளஸ் மின் சுமை. சார் NH4 பிளஸ் அப்ப என்ன சார் பண்ணலாம்னா NH4 பிளஸ்ல 1/2 நைட்ரஜனோட இணைதிறன் 5 பிளஸ் எத்தனை அணுக்கள் இருக்குது நைட்ரஜன் 4 பிளஸ் பிளஸ்னா -1 ஒண்ணா லெஸ் பண்ணனும். சோ 5 பிளஸ் 4 9 9 குறைச்சா 8 8/2 4 எலக்ட்ரான் வகை 4 இருந்தா நமக்கு என்ன சார் இனக்கலப்புனா sp3 இனக்கலப்பு இருக்கு நான்முகி வடிவம். ஸோ இது பார்த்தீங்கன்னா sp3 இனக்கலப்பு நான்முகில இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பாடை பயன்படுத்தி இனக்கலப்பு 1/2 வேலன்ஸ் எலக்ட்ரான் பிளஸ் SA பிளஸ் ஆர் மைனஸ் C பயன்படுத்தி எந்த மூலக்கூறு வேணாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா இனக்கலப்பை கண்டுபிடிக்க முடியும். PCl5 இரண்டாவதா PCl5 க்கு இனக்கலப்பு வகை கண்டுபிடிக்கணும். பாஸ்பரஸுக்கு 5. அப்ப ஃபார்முலா என்ன சார்னா 1/2 5 பிளஸ் எத்தனை குளோரின் 5 குளோரின். அப்ப 10/2 எத்தனை சார்னா 5. எலக்ட்ரான் வகை 5 இருந்தா இனக்கலப்பு sp3d இருந்தா வடிவம் முக்கோண இருபிரிவு. Thanks for watching.